என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் யோகாசனத்தை நாம் ஒழுங்காக அனுதினமும் காலையிலே ஒரு 10 நிமிடம் நம்மால் முடிந்த ஆசனங்களை செய்து கொண்டு வருவோமே ஆனால் நமக்கு எந்த நோயும் அண்டாது, நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடி கொள்ளலாம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறார், வருடக்கணக்காக வந்து கொண்டிருக்கிறார் நம்ம அபிஷேக் குமார். வயது 18, 12th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்திருக்கிறார். அவர் அண்ணா நகரில் தான் இருக்கிறார். எனது பயிற்சி சாலைக்கு காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறார். 2 வேளையும் இவர் முதல் ஆளாக நமது பயிற்சி சாலையில் பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான மனிதர். இப்பொழுது பரிவிர்த்த அலாசனத்தை செய்ய போகிறாள். என் அருமை அபிஷேக் குமார் அவர்களே, நீங்கள் அதை செய்யுங்கள் பார்க்கலாம். இது பாரு, கிராஸில் போடுறா. இது பாரு, அப்போ போட்டியே நீ. இப்படி இப்படி நேடு. போடு. இந்த ஆசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அலாசனம் செய்ய வேண்டும். அப்படியே தலையை நேர நீட்டிடணும். அதுக்கப்புறம் தான் அங்கே நீட்டணும். இரு நான் சொன்னப்பறம் நான் தள்ளி போகலாம். அப்படியா கொண்டு வரணும். ஆலாசனத்தில் கைதேர்ந்தவர்கள்தான் அந்த பரிவர்த்தனை அலாசனத்தை செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், மெதுவாக அந்த பக்கம் கொண்டு போ, மெதுவாக கொண்டு போகணும். போட்டும் கால். நான் அந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போச்சோ அதே மாதிரி போகணும். போட்டோம். வெரி குட். இதனால் என்ன பலன் என்று கேட்டிங்கன்னா, அலாசனத்தில் நிறைய பலன்கள். ஈசனோஃபோலியோ, மூக்குடைப்பு, இஎன்டி டாக்டர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் இந்த அலாசனம் செய்துவிடும். இதில் என்னென்னா, அந்த முதுகெலும்பு ட்விஸ்ட் பண்ணப்படுகிறது. முதுகெலும்பு வளைக்கப்படுவதோடு அப்படி திருக்கப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் மனிதர்களுக்கு அந்த அடிமுதியில் தான் பிரச்சனை நிறைய வருகிறது. வலி ஏன் வருகிறது? கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்களெல்லாம் மணிக்கணக்காக வேலை செய்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு. அதனால் வலி ஏற்படுகிறது. இன்னும் பிற அலுவலகத்தில் வேலை செய்வார்கள். 8 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, வேலை செய்வார்கள். அதன் காரணமாக முதுகில் வலி ஏற்படும். ஏன் இன்னும் இந்த சுமையை தூக்குகிறவர்கள் அந்த முதுகெலும்பு இப்படி ஜாம் ஆயிடும் கொஞ்ச நாள் ஆயிடுனா. அது போன்றவர்கள் இந்த அலாசனத்தை காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். இது 10 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. மெதுவாக இறக்கு. நன்றாக மூச்சு வாங்கிக்கொள். இந்த பக்கம் தலையை வை, இங்கே தலையை வை. கொஞ்சம் கீழே இறங்கிக்கோ. ஏய், கொஞ்சம் கீழே இறங்கு, கொஞ்சம் கீழே இறங்குடா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போனே. போடு. அலாசனம் போட்டுட்டு அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பணும். பாரு, மெதுவாக போய் போய் கடைசியில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்படியே அப்படியே மெதுவாங்க கொண்டா.
அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடு. ரைட். அப்படியே அந்த பக்கம். வெரி குட். ஹலாசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஆகவே எல்லோருக்கும் இது இலகுவாக வந்துவிடாது. ஆனால் நோயற்றவர்கள் முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஹலாசனமாகட்டும், தரையில் தொடாட்டாலும் பரவாயில்ல, இப்படியே இருக்கலாம். அப்படியே லேசாக கொண்டு வந்துடலாம். அந்த தூக்குன ஸ்டேஜிலே அப்படியே வேணாம். காலை லேசாக தூக்குன ஸ்டேஜில் கொண்டு வா. காலை லேசாக தூக்கிக்க. தூக்க காலை ரொம்ப தூக்கக்கூடாது, கொஞ்சம் தூக்கி அங்கங்கே அப்படி வச்சு அந்த பக்கம் கொண்டு போ. அப்படி கொண்டு போ. இன்னும். வெரி குட். ஆரம்ப கட்டத்தில் மேல் தூக்கு, கீழே வைக்காத. இப்படி தான் இருக்கணும். காலை தூக்க கீழே வைக்கக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் கொண்டா மெதுவாக கொண்டு வரணும். இந்த பக்கம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் மேல் தூக்கியே அப்படியே லெஃப்ட்டு, அப்படி மேல் தூக்கியே அப்படியே ரைட்டு. இறக்கு, கிளறக்கு, இறக்கிடு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். அப்படியே எழுந்து தாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களே, கம்ப்யூட்டரில் மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களே, சுமை தூக்குகிறவர்களே, பழு தூக்குகிறவர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் நிச்சயமாக அடிமுதுகில் வலி வந்துவிடும். தவிர்க்க முடியாது. ஆகவே நீங்கள் இந்த ஆசனத்தை முழுமையாக செய்யாவிட்டாலும் அறகுறையாக செய்யுங்கள். அலாசனத்திற்கு வந்து 3 ஸ்டூலு, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, தலைப்பக்கம். முதல்ல தலைப்பக்கம் வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் அடுத்த இடது பக்கம் அந்த ஸ்டூலில் வைக்கணும். அப்புறம் வலது பக்கம் வந்து இந்த ஸ்டூலில் வைக்கணும். இறங்கிடணும். பிறகு மூச்சு வாங்கிக்கிட்டு திரும்ப ஒரு தடவை. இப்படி நம்ம பண்ணமானால் வலி இம்மீடியட்டாக உடனே நீங்கிடும். ஏன்னா முதுகெலும்புக்கு நம்ம எந்த வேலையும் முன்னும் வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடையாது, சைடில் திருப்பக்கூடிய சந்தர்ப்பமும் கிடையாது. முதுகெலும்பை வளைத்து அது இழக்கம் கிடைத்து விட்டால் முதுகில் எந்த பிரச்சனையும் வராது. இப்பொழுது பள்ளிக்கூடங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட முதுகில் வருது. ஹைஸ்கூல் பிள்ளைகள், பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், இவ்வளவு கூட வருது. ஏன்னா மணிக்கணக்காக உட்காந்து படிக்கிறது, விடிய விடிய படிக்கிறது உட்காந்து, அப்போ வலி வரும், அப்போ படிக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் இது போன்ற ஆசனங்களை பழகி முதுகிலே வலி ஏற்படாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.